ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்னி கிளீனிங் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிம்னி வந்து நம்ம கிச்சனில் வச்சுருப்போம். எதுக்கு அப்படின்னா உள்ள அந்த ஸ்மோக் கேஸஸ், அந்த அழுக்கு புகை எல்லாத்தையும் வெளியில் வாங்கி கொடுத்துரும். அதாவது வென்டிலேட்டர் மாதிரி இதுவும் எல்லார் வீட்லேயும் பெரிய கிச்சன் உள்ளவங்க வச்சுருப்பாங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான இருக்குது. பட் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் சிம்னி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அதுக்கு மேலே வந்து டியூப் போகும். அதில் வந்து அதுக்குள்ளே தான் வந்து புகையெல்லாம் போகும். புகையெல்லாம் எடுத்து விட்டுரும். இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ என்னென்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, சோப் எடுத்து வச்சிருக்கேன், லெமன் எடுத்து வச்சிருக்கேன், சால்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்க்ரப் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு காட்டன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, வினிகர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வினிகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நான் ஊற்றி செய்வேன். இப்போ வந்து நம்ம க்ளீனிங் மெத்தடை வந்து பார்க்கலாம். சிம்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் வந்து புகையாக அழுக்காக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். மேலே வந்து இப்போ மேலோட டாப்பு க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கருப்பு பிடிச்சி போயிட்டு புகை பிடிச்சி போயிட்டு பார்க்க நல்லாவே இருக்காது. பார்க்குறதுக்கும் ஒரு அருவருப்பாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வாரத்துக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இப்போ நம்ம க்ளீனிங் மெத்தடை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கப்பில் சால்ட் எடுத்துருந்தேன், ஒரு 3 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதோட வினிகரை சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு வினிகர் ஒரு 3 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், வினிகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணி அதாவது தொட்டு துடைக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டை நான் உங்களுக்கு போடுறதுக்காக காமிச்சேன். லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ங்க. இது எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிங்கிறதுனால உள்ள தண்ணியோ இல்லை மற்ற ஏதோ போகக்கூடாது. சரி, போகாத அளவுக்கு மேலாக தேய்ங்க. இது மாதிரி ஓகேங்களா? மாதிரி தொடச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த லைன்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து நம்ம கையோ மற்ற ப்ரெஷ்ஷோலாம் போகாது. அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இது மாதிரி இதை வந்து பட்ஸ் இயருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பட்ஸ், அந்த பட்ஸை தொட்டு அந்த தண்ணி வினிகரும் சால்ட்டில் வந்து பட்ஸை தொட்டு இது மாதிரி இங்கே பாருங்கள், பட்ஸால் இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். இந்த சோப்பு தண்ணியெலாம் அழகாக நம்ம எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, அந்த பட்ஸை வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் அந்த பட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் அந்த பட்ஸில் ஸ்பஞ்சில் வந்து எல்லாத்துலேயும் எல்லா லைன்லேயும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி அதில் உள்ள அழுக்கு இருந்தால் வந்துடும். பண்ணிக்கோங்க. டாப்பில் அதே இது யூஸ் பண்ணி நம்ம இங்கே பாருங்கள், நல்லா மேலே அழகாக தொடச்சிடுங்க. இதெல்லாம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சிடணும். இல்லைன்னா நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. சிம்னியும் வந்து கெட்டு போயிடும், அழுக்கு பிடிச்சி போயிடும். கடுப்பாக அழுக்காக சில பேர் வீட்டில் ரொம்ப பார்க்கறதுக்கு எண்ணெய் பசை அழுக்கெல்லாம் போட்டு பார்க்கவே நல்லா இருக்காது. இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் நமக்கு கிச்சன்லாம் க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தொடுங்க. நம்ம வந்து சால்ட் சேர்க்கறதுனால, வினிகர் சேர்க்கறதுனால அதெல்லாம் வந்து எல்லாமே கிருமி நாசினி பொருட்கள் தான். லெமன்லாம் சேர்க்கறதுனால எல்லாமே கிருமி வந்து கிருமியும் போயிடும், அழுக்கும் நீங்களும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ லெமனையும் புழிஞ்சு விட்டுடலாம். லெமனையும் புழிஞ்சு அதோட தேய்ச்சிக்கோங்க. இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு, இதில் கூட நீங்கள் லெமனை வந்து தேய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி லெமனை கூட தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தேய்க்கிறேன். இதே மாதிரி இந்த ஸ்டிக்கில் கூட, இந்த கம்பியில் கூட நீங்கள் கம்பி இடுக்குகள்லாம் லெமனை கூட தேய்ச்சிக்கலாம். லெமன்லாம் வந்துட்டு நல்லா வாசனை மனமாகவும் இருக்கும். கிருமிகளை வந்து எடுத்து விட்டுரும், அழுக்கு எடுத்து விட்டுரும். இப்போ ஃபுல்லாக நம்ம லெமனை தேய்ச்சிடலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து நல்லா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி துடைக்கணும். கழுவக்கூடாது. எலக்ட்ரானிக் ஐட்டம் கழுவுனா போயிடும். ஸோ தொடச்சிட்ருங்க ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும். இப்போ எகெயின் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிடுங்க, அதாவது தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துலேயும் நம்ம வந்து தண்ணி அந்த நம்ம வச்சுருந்த வினிகர், சால்ட், லெமன் எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், தண்ணியில் காட்டன் நினச்சி இப்போ தொடச்சிடுங்க. எலக்ட்ரானிக் ஐட்டங்கிறதுனால கழுவக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ தொடச்சிடுங்க. ஓகேங்களா? தண்ணியில் வந்து காட்டனை நினச்சி இப்படி அழகாக தொடச்சிடுங்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும். அது மாதிரி அந்த மேலே போகுது பார்த்தீங்களா, இது பைப்பு, அந்த பைப்பு எல்லாத்துலேயுமே தொடச்சிடுங்க. இங்கே இது கம்பி எல்லாத்துலேயுமே அழகாக தொடச்சிடுங்க. எலக்ட்ரானிக் ஐட்டங்களால ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வெட் காட்டனை வச்சு தொடச்சோம். இப்போ ஒரு ட்ரையான ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிடுங்க. ஏன்னா தண்ணியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ட்ரையான காட்டன் துணியை வச்சு தொடச்சா அந்த தண்ணி எல்லாத்தையும் அது எரிஞ்சிடும் சுத்தமாக. ஏன்னா இது கழுவக்கூடாது, துடைக்கணும். அதனால தான் இப்போ தண்ணியை வச்சு, அதாவது காட்டனை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தண்ணியெல்லாம் எரிஞ்சிடுற மாதிரி நல்லா தொடச்சிடுங்க. தண்ணி இருக்கவே கூடாது. ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த ஹோல்லெல்லாம் நல்லா காட்டனை உள்ளே செலுத்தி தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி விட்ருங்க. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி மேலே டாப்பில் எல்லாத்துலேயும் தொடச்சிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேலேலாம் அதே மாதிரி தொடச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு மேலே டியூப் துடைக்கிறதெல்லாம் காட்டலை, பட் நீங்கள் தொடச்சிக்கோங்க. அதாவது ஒரு நல்ல துணி வச்சு மேலே டியூப் வந்து நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல, சும்மா தொடச்சா போதும். அதெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா உள்ளே கரண்ட் பாஸ் ஆகும். அது வந்து சும்மா நீங்கள் காட்டன் வச்சு சும்மா துடைச்சிருங்க. மேலே டியூபாக அதில் தண்ணியோ வினிகரோ அதை எதுவும் சேர்க்க வேணாம். இந்த இது வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இது வரைக்கும் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி வினிகர் யூஸ் பண்ணி துடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம துடைச்சாச்சு, எல்லாத்தையுமே துடைச்சிருங்க. இந்த மேலே எல்லாத்தையும் துடைச்சிருங்க. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. நான் வந்து சிம்னியை வந்து துடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்கா. முதல் அழுக்காக இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் துடைச்சிக்கோங்க. இங்கே மேலே போகிற டியூப்பில் வந்து சும்மா கிளாத் யூஸ் பண்ணி துடைச்சிக்கோங்க. அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. பட் இதுக்கெல்லாம் தண்ணி வினிகர்லாம் யூஸ் பண்ணி துடைச்சிருங்க. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சவுண்டு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த குப்பையாக இருந்தால் குப்பையாக நமக்கு கொட்டும், அதாவது அழுக்கு அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சவுண்ட்லேயே வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள் அழகாக லைட்லாம் எவ்வளோ அழகாக எந்த அழுக்கும் தெரியல பார்த்தீங்களா. லைட்டில் கூட பாருங்கள் எந்த அழுக்கும் தெரியல. இதே மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஹோம் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.